ஆரத்தி சடங்கு முடிவடைந்த பின்னர் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. வழக்கம்போல் பாபா சாஹிப் ஜோக் முன்பே வந்து பாபாவை வணங்கிய பின் அவரின் உள்ளங்கை நிறைய கற்கண்டுகளை அளித்தார். பாபா இவை முழுவதையும் ஹேமத் பந்தின் கைகளில் திணித்து அவரிடம், இக்கதையை உள்ளத்தில் இருத்தி நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வீர்களேயானால் தங்களது நிலையும் கற்கண்டை போலவே சுவையுள்ளதாகும். உங்களது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும். நீங்களும் சந்தோஷமாயிருப்பீர்கள் என்று கூறினார். ஹேமத் பந்த் பாபாவின் முன்னால் பணிந்து வணங்கி, இவ்வாறே எனக்கு அனுகூலம் செய்யுங்கள், என்னை எப்போதும் ஆசீர்வதித்து காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாபா அதற்கு, இக்கதையை கேட்டு அதனை குறித்து தியானித்து அதன் மெய்க்கருத்தை ஜீரணித்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்களிடத்தில் தாமே உருவொளிபடித்து காட்டுகின்ற ஆண்டவரை நீங்கள் எப்போதும் ஞாபகமூட்டி தியானித்து கொண்டிருப்பீர்கள் என்று பதிலளித்தார். அன்பான வாசகர்களே, அப்போது ஹேமத் பந்த் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றார். நாமும் இப்போது கற்கண்டு பிரசாதம் அல்லது இக்கதையின் அமிர்தத்தை பெறுகிறோம். அதை நாம் உளநிறைவடையும் வரை பருகுவோம். அதை தியானிப்போம். அதையே ஜீரணித்துக் கொள்வோம். பாபாவின் அருளினால் வலிமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்போம். ஆமன். 19ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் ஹேமத் பந்த் மற்றும் சில விஷயங்களை பற்றி கூறியிருக்கிறார். அவைகளே கீழே தரப்பட்டுள்ளன. நமது குணத்தை பற்றி பாபாவின் அறிவுரை. பின்வரும் பாபாவின் மொழிகள் பொதுவானவை, விலை மதிக்க முடியாதவை. அவைகள் மனதில் இருத்தப்பட்டு அதற்கேற்ப செயல்படுத்தப்பட்டால் எப்போதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும் எங்கும் செல்லுவதில்லை. ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பின்பற்றி விரட்டிவிட வேண்டாம். அவர்களை நன்றாக வரவேற்று உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். தாகமாக இருப்போர்க்கு தண்ணீர் கொடுத்த போதும், பசியாய் இருப்போர்க்கு உணவு அளித்த போதும், ஆடையற்றவர்களுக்கு ஆடையளித்த போதும், உக்குவாறுவதற்கும் இளைப்பாறுவதற்கும் உங்களது திண்ணையை மற்றவர்களுக்கு அளித்த போதும் ஸ்ரீஹரி நிச்சயம் மகிழ்வெய்துகிறார். யாராவது உங்களிடம் பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் இருந்தால் கொடுக்காதீர்கள். ஆனால் அவரை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும். ஆனால் கசப்பான எந்த விதத்திலும் அவர்களுக்கு பதிலளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதீர்கள். இவ்வாறான விஷயங்களை எப்பொழுதும் சகித்துக் கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உலகம் தலைகீழாக மாறட்டும். நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். உங்கள் இருப்பிடத்தில் நின்று கொண்டோ வசித்து கொண்டோ அனைத்து விஷயங்களும் உங்கள் முன்னர் கடந்து செல்லும் காட்சியினை அமைதியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களாக. உங்களிடமிருந்து என்னை பிரிக்கும் வேற்றுமை சுவரை எடுத்து விடுங்கள். பின்னர் நமது சந்திப்பிற்குரிய சாலையானது தடங்களின்றியும் திறந்தும் இருக்கும். நான் நீ என்ற வேறுபாட்டுணர்வே குருவிடமிருந்து சீடனை பிரிக்கும் தடையறனாகும். அது அழிக்கப்பட்டாலன்றி இரண்டர கலத்தல் அல்லது ஐக்கியமாதல் இயலாது. கடவுளே சகலத்திற்கும் ஒரே உரிமையாளர், அல்லாஹ் மாலிக். வேறொருவரும் நமது பாதுகாவலர் அல்ல. அவர் வேலை செய்யும் முறைமை அசாதாரணமானது, விலைமதிக்க முடியாதது, அறிவால் அறிய முடியாதது. அவரது சங்கல்பமே ஈடேறும். அவர் நமக்கு வழிகாட்டுவார். நமது உள்ளத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்வார். ருணானுபந்தத்தின் அதாவது முன் ஜென்மத்தின் உறவு மூலமாகவே நாம் இணைந்துள்ளோம். ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருந்தும் சேவை செய்தும் நாம் மகிழ்ச்சியுடன் இருப்போம். எவன் வாழ்க்கையின் மிக மிக உயர்ந்த குறிக்கோளை எய்துகிறானோ அவன் இரவா புகழடைவான், மகிழ்ச்சியுடையவன். மற்றவர் எல்லாம் வெறுமனே
உளதாய் இருக்கிறார்கள் அல்லது மூச்சு விடும் வரை வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல எண்ணங்களின் அவா நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல். நல்ல எண்ணங்களை சாய்பாபா எங்கனம் ஊக்குவித்தார் என்பதை அறிவது சுவாரஸ்யமானது. அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக உங்களை நீங்கள் அவரிடம் சரணாகதியாக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் எவ்வளவோ விஷயங்களில் அடிக்கடி அவர் உங்களுக்கு உதவி செய்வதை காண்பீர்கள். தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடனே உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கின்ற போது அதையே பின்னர் பகற்பொழுதிலும் உள்முதிர்வுறு அனுசரித்தால் உங்களது மனத்தின் அறிவுத்திறனும் திறந்து வெளியிடப்பட்டு மனது அமைதி அடையும் என்று யாரோ ஒரு முனிவர் கூறியிருந்தார். ஹேமத்பந்த் இதை முயற்சிக்க விரும்பினார். ஒரு புதன்கிழமை இரவு படுக்கப் போகும் முன் அவர் சிந்தித்தார். நாளை வியாழக்கிழமை, ஒரு புனிதமான நாள். ஷீரடியும் மிகவும் புனிதமான இடம். எனவே நான் நாளை முழுவதும் ராமநாமத்தை நினைவூட்டிக் கொள்வதிலும் போற்றுவதிலும் கழிப்பேன் என்றவாறு அவர் உறங்கினார். அடுத்த நாள் காலை அவர் துயில் நீங்கி எழுந்தபோது எந்தவித முயற்சியும் இன்றி ராமநாமத்தை நினைவு கூர்ந்தார். தமது காலை கடமைகளை அவர் முடித்து கொண்ட பின் மலர்களுடன் பாபாவை காணச் செய்தார். தீட்சித் பாடாவில் இருந்து புறப்பட்டு புட்டி பாடாவை, அதாவது தற்போதைய சமாதி மந்தர் நடந்து கொண்டிருக்கும் அதே தருணத்தில் பாபாவுக்கு முன்னால் மசூதியில் அவுரங்காபாத்கர் என்னும் ஒருவரால் இனிமையாக பாடப்படுகின்ற ஓர் அழகிய பாடலை கேட்டார். அது ஏகநாதரின் குரு கிருபாஞ்சன பாயோ மேரே பாயி, குரு கிருபாஞ்சன பாயோ மேரே பாயி என்ற பாடல். அப்பாடலில் அவர் குருவின் கடாட்சம் என்னும் ரூபத்தில் அஞ்சனம் அவருக்கு கிடைத்தது என்றும் அது அவரின் பார்வையை திறந்துவிட்டு அவருக்கு ராமரை அகத்தும் புறத்தும் உறக்கத்திலும் கனவிலும் விழிப்பு நிலையிலும் எவ்விடத்திலும் காணும்படி செய்தது என்றும் கூறினார். எவ்வளவோ பாடல்கள் இருக்கின்றன. பின்னர் ஏன் இக்குறிப்பிட்ட பாட்டு பாபாவின் பக்தரான அவுரங்காபாத்கரினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? பகற்பொழுதில் ராமநாமத்தை இடைவிடாமல் பாட வேண்டும் என்ற ஹேமத்பந்தின் தீர்மானத்திற்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டதல்லவா? தனித்திறம் வாய்ந்த இந்நிகழ்வு பொருத்தம். உபதேசங்களின் வகைகள். அவதூறு பேசுபவர்கள், அதாவது புறம் கூறுவோர் கண்டிக்கப்படுதல். அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவிற்கு எத்தகைய சிறப்பான இடமோ குறிப்பிட்ட நேரமோ தேவையிருக்கவில்லை. சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அவற்றை அவர் வழங்கினார். ஒருமுறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறொருவரை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்களின் முன்னிலையில் திட்டினார். தனது சகோதரரின் நன்மைகளை எல்லாம் புறந்தொதுக்கி அவரின் குறைபாடுகள் குறித்து கேட்போர்கள் அருவருப்படையும்படியாக கருத்தூன்றி விவரித்து பேசலுற்றார். அவசியமின்றி மற்றவர்களை புறங்கூறுவது மக்களுக்குரிய ஒரு மனப்பாங்காக இருப்பதை பொதுவாக நாம் காண்கின்றோம். முனிவர்கள் இப்புறங்கூறுதலை வேறொரு கோணத்திலிருந்து நோக்குகிறார்கள். அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, மண், நீர், சோப்பு முதலியவை. ஆனால் புறங்கூறுபவனுக்கோ அவனுக்கே உரித்தான வழி இருக்கின்றது. அவன் மற்றவர்களது அழுக்கை குறைபாடுகளை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான். ஒரு வகையில் அவன்தான் திட்டப்படுகின்றவனுக்கே உதவுகின்றான். இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புறங்கூறுபவனை திருத்துவதற்கு சாய்பாபாவுக்கு அவருக்கே உரியதான வழி இருக்கிறது. அவர் தமது நிறை பேரறிவினால் அப்புறம் கூறுவோன் செயலை அறிந்திருந்தார். மதியம் அவர் அவனை லெண்டி தோட்டத்திற்கு அருகில் பார்த்தபோது வேலிக்கருகில் இருந்த மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை அவனுக்கு சுட்டிக்காட்டி, பார், அது எத்தகைய சுவை மனச்சிறப்புடன் மலத்தை பேராவலுடன் விழுங்குகிறது. உனது நடத்தையும் அத்தகையதே. உனது தோழர்களை நீ மனதார திட்டிக் கொண்டே இருக்கிறாய். பல்வேறு நல்வினைகளை செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய்.
இவ்வாறு நடந்து கொண்டால் சீரடி உனக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்யுமா என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அப்பக்தன் இப்பாடத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றான் என்று சொல்ல தேவையில்லை. இவ்விதமாக பாபா அவசியம் நேரிட்ட போதெல்லாம் அறிவுரைகளை வழங்கிக் கொண்டே இருந்தார். இவைகள் நமது மனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி செயலாற்றல்பட்ட ஆன்மீக லட்சியம் அனுபூதியை நெடுந்தொலைவில் இல்லை. என் ஹரி கடவுள் இருந்தால் அவர் எனது கட்டிலேயே எனக்கு உணவளிப்பார் என்னும் ஒரு பழமொழி இருக்கின்றது. உணவு உடை விஷயத்தில் மட்டுமே இப்பழமொழி உண்மை. ஆனால் இதை நம்பி எவனாகிலும் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆன்மீக விஷயங்களில் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவன் படுவீழ்ச்சி எய்துவான். ஆன்ம உணர்வுடைய தன்மையை தனக்கு இயலும் உச்ச அளவு செயலில் முனைவித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகம் அவன் பெருமுயற்சி கொள்கிறானோ அவ்வளவு அதிகம் அவனுக்கு நல்லது. பாபா தாம் நிலம், காற்று, நாடு, உலகம், ஒளி, மோட்சம் ஆகியவை எங்கனம் இடம் கொண்டிருக்கும் சர்வ வியாபிய என்றும் அவர் ஒரு வரையறை உடையவர் அல்ல என்றும் கூறினார். பாபா 3.5 முழ உயரமுள்ள அவரின் உடம்பே என்று எண்ணுபவர்களின் தவறான கருத்தை நீக்குதற் பொருட்டாக அவர் இந்த ரூபத்திடல் தாமே அவதரித்துக் கொண்டார். இரவும் பகலும் எந்த பக்தனாவது பூர்ண ஆத்ம சரணாகதியுடன் அவர் மீதே தியானம் புரிவானாயின் அவன் அவருடன் 2.5 இனிப்பும் சர்க்கரையும் போன்றும் அலையும் கடலும் போன்றும் கண்ணும் ஒளியும் போன்றும் முழுமையான ஐக்கியத்தை துய்த்துணர்வான். பிறப்பு இறப்பு என்னும் சூழலை ஒழித்து அமைதி பெற வேண்டியவன் நேர்மையான வாழ்க்கை நடத்த வேண்டும். அமைதியும் கட்டுப்பட்ட மனத்துடனும் இருக்க வேண்டும். யாரையும் உடனே புண்படுத்தும்படியாக ஒருவரிடமும் விடுக்கென்று பேசக்கூடாது. எப்போதும் நல்வினைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தனது கடமைகளை செய்ய வேண்டும். தானே உள்ளத்தாலும் உயிராலும் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதன் பின்னர் அவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவரையே முழுமையாக நம்புபவனும் அவர்தம் லீலைகளையே கேட்டு அதையே விவரமாக எடுத்து கூறுபவனும் வேறதை பற்றியும் சிந்திக்காதவனும் ஆத்மானுபூதியை அடைவது உறுதி. பாபா தமது பெயரையே நினைவில் வைக்கும்படியும் தன்னிடமே சரணாகதி அடையும்படியும் பலரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தாங்கள் யார், நான் யார் விசாரணை என்று அறிய விரும்பியவர்களுக்கு சிரவணத்தையும் அதாவது கற்றல், மனனத்தையும் அதாவது தியானம் அறிவுறுத்தினார். சிலரை கடவுள் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியும், சிலரை அவரது லீலைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்படியும், சிலரை தமது பாத பூஜையை செய்யும்படியும், சிலரை ஆத்தியாத்ம ராமாயணம், ஞானேஸ்வரி மற்றும் பிற திருமுறை நூல்களை படிக்கும்படியும் அறிவுறுத்தினார். சிலரை தமது பாதத்துக்கடியில் அமரும்படி இருத்தி வைத்தார். சிலரை கண்டோபா கோயிலுக்கு அனுப்பினார். சிலரை விஷ்ணுவின் 1000 நாமங்களை ஜபம் செய்யும்படியும் மற்றும் சிலரை சாந்தோக்கிய உபனிஷத்து கீதையை கற்கும்படியும் கூறினார். அவர்தம் உபதேசங்களுக்கு எந்தவித வரையறையோ கட்டுப்பாடோ கிடையாது. சிலருக்கு அதை நேரடியாகவே கொடுத்தார். மற்றும் சிலருக்கு கனவில் காட்சிகள் மூலம் அளித்தார். குடிப்பழக்கத்தை அடிமையாய் இருந்த ஒருவனின் கனவில் அவர் தோன்றி அவரது மார்பில் உட்கார்ந்து அழுத்தி மதுவை தொடுவதில்லை என்று அவர் சத்தியம் செய்து கொடுத்த பின்பு அவரை விட்டகன்றார். சிலருக்கு கனவில் குரு பிரம்மா என்ற மந்திரங்களை விளக்கினார். ஹடயோகம் பழகி கொண்டிருந்த பக்தர் ஒருவருக்கு ஹடயோக பயிற்சிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைதியுடன் அமர்ந்து பொறுமையாய் சபூரி இருக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். அவரது எல்லா வழிகளையும் செயல்முறைகளையும் விவரிக்க இயலாது. சாதாரண உலக விவகாரங்களில் தமது செயல்களால் முன் உதாரணங்கள் அமைத்தார். அவைகளில் ஒன்று கீழே தரப்பட்டிருக்கின்றது. உழைப்பிற்கு கூலி. ஒரு நாள் மத்தியான வேளையில் ராதாகிருஷ்ணமாயின் வீட்டிற்கு அருகில் பாபா வந்து, எனக்கு ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று கூறினார். சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டின் சுவற்றில் சாய்த்து வைத்தனர். வாமன் கோன்கருடைய வீட்டு கூரையின் மீது ஏறி
ராதாகிருஷ்ணமாயின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றொரு மூலையில் இருந்து கீழே இறங்கினார். பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை அவரும் அறிய இயலவில்லை. மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ணமாயி நடுங்கிக் கொண்டிருந்தால் அதை ஓட்டி விரட்டுதற்கு பொருட்டு அவர் மேலே ஏறியிருக்கலாம். கீழே இறங்கினவுடனே ஏணியை கொண்டு வந்தவர்க்கு பாபா 2 ரூபாய் கொடுத்தார். சிலர் தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டனர். அதற்கு அவர் ஒருவரும் மற்றவர்களின் உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது என்று கூறினார். உழைப்பவனுக்கு அவனுக்கு உரியவைகள் ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும் என்று பாபா அறிவுறுத்திய இக்கொள்கையை பின்பற்றப்பட்டால், அதாவது உழைப்பிற்கான கூலி ஒழுக்கமாகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால், தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள். தொழிலாளர்களும் முதலாளிகளும் லாபமடைவார்கள். இழுத்து மூடுவதற்கு, அதாவது லாக் அவுட், வேலை நிறுத்தங்களுக்கோ இடமே இல்லை. தொழிலாளி முதலாளி மனஸ்தாபமும் இல்லை. அனைவரும் சாயை பணிவோம். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கே ஜெய்.